அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். ஜலதோஷம், ரன்னிங் நோஸ், அதாவது மூக்கில் நீர் வடியுது அல்லது சளியும் ஓரளவுக்கு மூக்கில் வெளியே வருதுங்க. இதற்கு நாம் என்ன பண்ணலாம்? பொதுவாக அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம காரத்தன்மை உள்ள உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக வெளியே வரும். அதே மாதிரி அந்த சமயங்களில் நம்ம கூடுமானவரை ஓய்வெடுக்கணுங்க. கடினமான வேலைகளை செய்கிறத தவிர்த்துக்கணும். தண்ணியை லேசாக சூடு பண்ணி, அதாவது கொதிக்க வைக்கக்கூடாதுங்க, லேசாக சூடு பண்ணி தண்ணியினுடைய அளவை கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திட்டு, அதே போல் அந்த சமயங்களில் அந்த ரன்னிங் நோஸ் இருக்கக்கூடிய அந்த சமயங்களில் ஃப்ரூட்ஸ், மற்றபடி குளிர்ச்சியை உடம்புக்கு அதிகப்படுத்தக்கூடிய மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்த்துக்கணுங்க. உடம்புக்கு சூட்டை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளை நாம் எடுத்துக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு பப்பாளி பழம் சாப்பிடலாம், பைனாப்பிள் சாப்பிடலாம், கரும்பு ஜூஸ், இஞ்சி கொஞ்சம் அதிகமாக அதில் மிக்ஸ் பண்ணி இஞ்சி சாறு குடிக்கலாம். இது மாதிரியான சில உணவு முறைகளை இந்த ரன்னிங் நோஸ் இருக்கக்கூடிய சமயங்களில் நாம் பயன்படுத்தினோம், அதாவது உட்கொண்டோம் அப்படின்னோம்னா இந்த ரன்னிங் நோஸ்லேருந்து நம்ம எளிமையாக பாதுகாத்துக்க முடியும். ரொம்ப எளிமையான ஒரு வீட்டு வைத்திய முறை தாங்க இது. அதே மாதிரி அப்பப்போ சளி வரும்பொழுது, இந்த ரன்னிங் நோஸ் வரும்போது நம்ம ஒரு கையில் கர்ச்சிப்பையோ டவலையோ வச்சு அடிக்கடி சிந்திக்கணுங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற கழிவு முழுமையாக வெளியேறுங்க. கூடுமானவரை இந்த வழிமுறைகளை பின்பற்றி வந்தோம் அப்படின்னம்னால அடிக்கடி சளி பிடிக்கிற அந்த தொந்தரவும் வராமல் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.